வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்துட்டு ரகலைகள் ஆரம்பம். வீட்டுக்குள்ள அமைதியா இருந்தா பவித்ராவே கோபப்பட வச்சுட்டாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய சண்டையா இருக்கும். பட் சண்டைக்கு காரணம் நமக்கு தெரியும். ஜாக்லின் 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 தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து தனியா ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் தனியா தாண்டே ஸ்கோர் பண்ணுவேன், நான் தனியா கண்டென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனியாட்டம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இந்த சீசனை பொறுத்தவரைக்கு பசங்க வர்சஸ் பொண்ணுங்க, சரியா, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், யாரு பெருசு நீங்க மொத்தமா சேர்ந்து அடிச்சு காட்டுங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் மட்டுமே தனியா அடிச்சுக்கிறேன்டா, நான் மட்டும் தான் ஆடுவேன்டா, நீங்க யாரும் ஆடாதீங்கடா, என்னோட கண்டென்ட் நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு பொண்ணுங்களே வெறுக்க வச்சுட்டு இருக்காங்க. பொண்ணுங்க டீமே ஜாக்லினை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ப்ரோமோல வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, ரெண்டு வீட்டு சைட்ல இருந்தும் ஒருத்தரை இவங்க செலக்ட் பண்ணி ஆப்போசிட் வீட்டுக்கு அனுப்பணும். சரி, ஆப்போசிட் வீட்டுக்கு அனுப்புறவங்க அவங்க நினைச்சா அந்த வீட்டுக்கு வேணா ஆடலாம், இல்ல தன்னோட வீட்டுக்கே வந்து ரொம்ப நியாயமா ஆடணும்னா ஆடலாம். அது அவங்களோட விஷயம் சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், பொண்ணு சைட்ல இருந்து இப்போ ஜாக்லின் வராங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் பசங்க வீட்டுக்கு. இப்போ நினைச்சா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது டாஸ்க் நடக்கும்போது அதை குலைச்சு விடுறது அந்த மாதிரி பண்ணலாம், அது அவங்களோட இஷ்டம். இல்ல சரி பேசாம நம்ம வந்து பொண்ணுங்களை கவுத்திரும் பசங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா அதுவும் அவங்களோட விஷயம் தான், அது என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா அங்க ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இதுல ஒரு பவர் வேற கொடுத்திருக்காங்க. என்ன பவர்னா, இங்க இருந்து ஒருத்தர் அங்க போறாங்கல்ல, இந்த ஜாக்லின் வந்து பசங்க வீட்டுக்கு போறாங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு பவர் இருக்கு, டைரக்ட் நாமினேஷன் பண்ண முடியும். அது யார வேணா பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். சோ டைரக்ட் நாமினேஷன்ங்கிற ஒரு பவரையும் கையில கொடுத்துறாங்க. சோ இப்போ வந்து இந்த இடத்துல கண்டிப்பா எல்லாருமே செல்ஃபிஷா தான் யோசிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா டைரக்ட் நாமினேஷன் ஒன்னு கையில இருக்கு, வன்மத்தை கக்கலாம். சோ அந்த வகையில பிரிச்சு விட சொல்லியாச்சு. இப்ப பசங்க பாத்தீங்கன்னா தெளிவா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. பசங்க வந்து ஓகே நீங்க போனா கரெக்டா இருக்கணும், அப்படி ஆடலானா இப்படி ஆடலானான்னு சொல்லிட்டு பசங்க வந்து எல்லாரையுமே பேச வச்சு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆனா பொண்ணுங்க சைட்ல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஜாக்லின் நான் போனா கரெக்டா இருக்கும், நம்ம போனாதான் அங்க தரமா இருக்கும், நம்ம வந்து பிரிச்சு மேஞ்சிருவோம், நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஆட்டம் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப திருப்பி வீடே ஆப்போசிட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ நீங்க பார்த்தாலே தெரியும், வீடு ஆப்போசிட் பண்ணி பாருமா, நீ சும்மா வெளியே படுத்திருந்தது, அதை பண்ண இதை பண்ணு, அது உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ பண்ற. சோ நீ வந்து டீம் கூட மிங்கிலே ஆகல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொண்ணுங்க எடுத்த முடிவுக்கே நீ சப்போர்ட் பண்ணாம தனியா ஒரு கேம் ஆடின, ஒன்ன நம்பி நாங்க எப்படி அங்க அனுப்ப முடியும், நீ அங்க போயிட்டு மாறிட்டனா, சோ ஒன்ன நம்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி டீம் எல்லாம் ஆப்போசிட் பண்ணாலுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா யோசித்து பாருங்க, நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், நான் வந்து நாமினேஷன்ல எல்லாம் வந்திருக்கேன், அப்ப உண்மையாவே நான் தானே கண்டென்ட் கொடுக்குறேன், நான் தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், சோ அதனால என்ன சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி அவங்களே அவங்கள பெருமை பீத்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாமினேஷன்ல அவங்க வந்துட்டாங்களாம், சோ அதனால அவங்க தான் உண்மையா அந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா, சோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும், அதனால என்ன அனுப்புங்க நான் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த இடத்துல சூனிதாலாம் உடைச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ நாமினேஷன் வந்தது கண்டென்ட் கொடுத்தோ இல்ல வீட்டுக்குள்ள கேம் ஆடியோலாம் இல்ல, நீ இரிட்டேட் பண்ண, எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில இரிட்டேட் பண்ணி வெறுக்க வச்ச, அதனால நாமினேஷன்ல வந்திருக்க, சும்மா நீ கண்டென்ட் கொடுத்தேன்னா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாங்க. பட் இருந்தாலும் பொண்ணுங்க டீமை பாத்தீங்கன்னா யாரு போலான்னு சொல்லி பேச மாட்டேங்காங்க, நான் போறேன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. சோ பசங்க அதுல தெளிவா இருக்காங்க, யாரு போனா கரெக்டா இருக்கும், நீங்க போனா கரெக்டா இருக்குமாண்ணா, நீங்க போனா கரெக்டா இருக்குமாண்ணா, நீ போறேன்னு சொல்றியாடான்னு சொல்லி கேக்குறாங்களே தவிர பொண்ணுங்க சைடு இவங்க அந்த ஒற்றுமே இல்ல, நான் போறேன் நீ வேணாம் நீ போனா சரிப்பட்டு நான் போறேன் போயிட்டு. சோ ரெண்டாவது ப்ரோமோல பார்த்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓரளவு வீட்டுக்குள்ள எல்லாம் பேசி பவித்ராவை பிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. சரி பவித்ரா ஓகே அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. சோ அந்த இடத்துல சௌந்தர்யாவே நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு சௌந்தர்யாவை அனுப்பலாம்ப்பா, அவங்க ஒரு கேம் கொடுப்பாங்க, டஃப் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. அதாவது செல்ஃபிஷ்னஸ் இல்லாம பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பொண்ணுங்க டீம் காண்டி உள்ள போய் உழைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஜாக்லின் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா செல்ஃபிஷா இதை வேலையை பார்ப்பாங்க, தனியாட்டம் போட ட்ரை பண்ணுவாங்க, அது செல்லுபடி ஆகாது. இது வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அதனால நீங்க உங்களோட கேர்ள் டீம் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்க கேர்ள் டீமுக்கு சின்னதா ஒரு பெட்ரூம் விஷயத்துக்கே சப்போர்ட் பண்ணல, சோ இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குமோ நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு ஓப்பனா தெரிஞ்சு. சோ இந்த வகையில கடைசியில பவித்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்க போல. செலக்ட் பண்ண பிறகும் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து குழப்பி விட்டுருக்காங்க. அது என்ன, பவித்ரா செட் ஆகாது, பவித்ராலாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ குழப்பி விட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பவித்ரா கேக்குறாங்க, பாரு எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க, நான் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன இப்ப மாத்துறீங்க, கடைசியில என்ன ஓட் லிஸ்ட் வைக்கலாம்னு சொல்றீங்க, அப்ப ஒரு ஆளுக்கு பிடிக்கல, நான் போறது இந்த ஒரு ஆளுக்கு பிடிக்கலங்கிற ஓட்டு வைக்கிறீங்களா, அப்ப உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி அவங்க பவித்ரா கேக்குறாங்க. பவித்ரா கேட்கற கொஸ்டின் கரெக்ட் தானே, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஓகேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா ஒருத்தருக்கு பிடிக்கல, ஏன்னா ஜாக்லினுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாரு பண்றதும் பிடிக்கல, பொண்ணுங்க டீம் என்ன முடிவு பண்ணாலுமே அவங்க தனியா அவங்க ஒரு இதை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டு இந்த பெட்ரூம் மேட்டரே நமக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வைக்கலாம். சோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து தனியாட்டம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பவித்ரா கேக்குறாங்க, அவங்க ஒருத்தங்க பிடிக்கலன்னு ஏன் என்ன அனுப்ப மாட்டீங்கன்னு கேட்டா ஜாக்லின் ஒண்ணு,
நீ போனா சரிப்பட்டு வராது, நீ போனா உன்னை வந்து பாவம் பார்த்து அங்க சேர்த்துப்பாங்க, பாவம் பார்த்து உனக்கு பாவம் கொடுத்துருவாங்க, அப்படியே நீ வந்து மிங்கிள் ஆயிருவ, நீ சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க ஜாக்லின். அப்ப பவித்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன நீ இது பண்ணி பேசிட்டு இருக்க, என்ன பாவம் பார்த்து அனுப்புறியா, அவங்க பாவம் பார்ப்பாங்க அனுப்புறியா, அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் அனுப்ப வேணாம், அது தேவை கிடையாது, நீ என்ன பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு பவித்ரா பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஜாக்லின் அப்படின்னு இருக்காங்க. சோ ஜாக்லினோட தரம் அப்படிங்கிறது இவ்வளவுதான். தெரியுதா உங்களுக்கு ஜாக்லினோட தரம் அப்படிங்கிறதுங்க தான். நான் ஏன் இங்க தரத்தை பத்தி பேசுறேன்னா திரும்பவும் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், பசங்க நீங்க ஒற்றுமையா தான் ஆடி ஆகணும். கடைசி 100 நாள் வரைக்கும் அப்படிதான் நீ ஆடி ஆகணும். கடைசி வாரங்கள் நீ போட்டிக்கோ, கடைசி வாரங்கள் நீ என்ன வேணா டஃப் கொடுத்துக்கோ, அந்த டைம்ல யார் ஓட்டுக்கு வருவதோ வின் பண்ணிட்டு போங்க. ஆனா அது வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள பொண்ணுங்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பதான் பசங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மட்டுமே தனி ஆட ட்ரை பண்ணி பொண்ணுங்களே வெளியே அனுப்பிடுவாங்க போல. அந்த மாதிரிதான் இருக்கு பொண்ணுங்களோட டீம். சோ இந்த இடத்துல பவித்ரா பேசுறத கொஞ்சமாச்சும் வேலிட் பாயிண்ட கேட்கலாம். ஏன்னா உண்மையாவே பவித்ரா எல்லார்ட்டுமே ஜாலியா பேசி ஒரு மாதிரி ஃபன் கேரக்டரா இருக்காங்களே தவிர யார்கிட்ட நெகட்டிவ் வாங்கல இந்த வீட்டுக்குள்ள. சோ அதனால அவங்களை அனுப்புனாங்கன்னா உண்மையாவே பவித்ரா அங்க போய் ஏதோ ஒரு நாடகம் போட்டா கூட பவித்ரா ஒத்துப்பாங்க. ஓகே பவித்ரா நல்லா பண்றாங்க, பவித்ரா நம்ம டீம் தான் போலன்னு சொல்லிட்டு. பட் ஜாக்லின் அனுப்புனீங்கன்னா பசங்களே வச்சு செஞ்சு போடுவானு, பசங்களே வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சு போடுவானு. நீ அவ்வளவு பண்ணல, இப்ப பாரு உன்ன வச்சு எப்படி ஃபன் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பசங்க வச்சு செஞ்சு விட்டுருவானு. சோ அதனால ஜாக்லின்லாம் அங்க செட்டே ஆகாது. இன்னொன்னு ஜாக்லினுக்கு அந்த நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா வன்மத்தை கொண்டு யார் மேல காட்டுவாங்க தெரியுமா, அந்த விஜய் விஷால் மேல காட்டுவாங்க. சோ அந்த வன்மத்தை கொட்டுறதுக்காண்டி தான் அவங்க ட்ரை பண்றாங்க. சோ இந்த இடத்துல பவித்ரா அவங்களோட பாயிண்ட் வைக்கிறாங்க, சௌந்தர்யா எல்லாம் வைக்கிறாங்க. யார் பாயிண்ட்டுமே கேட்காம ஜாக்லின் நான் மட்டும்தான், நான் தான் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசுறாங்க. இதுல எனக்கு ரொம்ப அவங்கள வந்து தற்பெருமை பீத்திக்கிட்டது எங்க தெரிஞ்சுன்னா, அவங்க சொல்றாங்க பாருங்க நான் மட்டும் தான் அந்த வீட்டுல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் மட்டும் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நான் நாமினேஷன் வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுதா, ஃபர்ஸ்ட் வீக்கே நான் நாமினேஷன் வந்திருக்கு, அதுக்கான காரணம் நான் நேத்துல இருந்து அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அவ்வளவு விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதனால நாமினேஷன்ல வந்திருக்கேன், சோ நான் போறேன் அப்படிங்க. இது எப்படிங்க நாமினேஷன்ல வர்றது, நீங்க கண்டென்ட் கொடுத்தா வர மாட்டீங்க. நாமினேஷன்ல வீட்டுக்குள்ள இருக்கவன கிறுக்காகனா மட்டும் தான் வருவீங்க. வீட்டுக்குள்ள உங்களை பார்க்கும்போது இவன் என்ன பைத்திய மாதிரி பண்றாரு, பைத்தியக்கார் அப்படின்னு சொல்லி யோசித்தா மட்டும்தான் உங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வாரங்கள் கழிச்சு போன பிறகு டஃப்பான கண்டஸ்டன்ட் சொல்லி யோசிச்சு பண்ணுவாங்க. முதல் நாளே யாரும் டஃப்னு உங்களை யோசிக்கவே இல்லை. ஏன்னா நாமினேட் பண்ண பூரா பயிலுமே எங்க இது எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தீங்க, இரிட்டேட் பண்ணுதுங்கன்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணேன். சோ அந்த வேலை ஜாக்லின் வந்து தற்பெருமை பீத்துறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பக்காவா தெரியும். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, பொண்ணு சைட்ல இருந்து இந்த ஒரு ஆள் போனா எனக்கு தெரிஞ்சு கேம் நல்லா இருக்கும் ப்ரோ, கரெக்டா கேம் ஆடுவாங்க, நீட்டா கொண்டு போவாங்க, யார சொல்லுன்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் பசங்க சைட்ல இருந்து என்ன கேட்டீங்கன்னா முத்துக்குமார் இல்ல விஜய் விஷால் இப்படி யாரா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்குமார் மைண்ட் கேம் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. மைண்ட் கேம் மீன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறார் நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாம எல்லார்ட்டையுமே நல்லா மிங்கிலர். சோ அதனால முத்துக்குமார் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது விஜய் விஷால் வந்தா நல்லா இருக்கும். மத்தபடி யாருமே எனக்கு பெருசா தெரியல, மத்தபடி எல்லாருமே கொஞ்சம் ரகட் மோட்ல இருந்த மாதிரி இருக்காங்க. அதனால பெருசா பொண்ணுங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க. பட் இருந்தாலுமே பொண்ணுங்க சைடு வீக்கா தான் இருக்கு, நம்புறீங்களா இல்லையா? பொண்ணுங்க வந்து உண்மையாவே மென்டலி கனெக்ட் ஆகல, மைண்ட் யாருக்குமே கனெக்ட் ஆகாம அவங்க ஒரு தனி கேம் ஆட ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து போக போக இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா பொண்ணுங்க வந்து ஈஸியா வெளியே போயிருவாங்க. பொண்ணுங்க சைட்ல இருந்து ஒவ்வொருத்தரா ஈஸியா வெளியே போயிருவாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஒற்றுமை இல்ல. இதை நேத்து பொண்ணுங்களே சொல்லிட்டாங்க. பொண்ணுங்களே நேத்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்குமா, பவித்ரா தர்ஷிகா நினைக்கிறேன் பேசிட்டு இருக்குமா, அவங்களே சொல்லிட்டாங்க பசங்க வந்து பயங்கரமா மென்டலி கனெக்ட்ல இருக்காங்க, பசங்க வந்து பயங்கர கனெக்டிவா இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டா பேசுறாங்க, ஒரே பாயிண்ட் எடுக்கிறாங்க, ஒரே ஐடியா எடுக்கிறாங்க. பட் பொண்ணுங்க கிட்ட அது வரமாட்டுக்கு, பொண்ணுங்க இன்னுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அது இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது, அந்த ப்ரோமோலே பக்காவா தெரியுது. பட் ஜாக்லின் வந்து ஓவர் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நீங்க எவ்வளவு பேர் ஜாக்லின் ஸ்மார்ட் நினைச்சாலும் சரி, அப்படிலாம் இல்ல. ஜாக்லின் வந்து இடம் கிடைச்சிட்டு எனக்கு இந்த இடத்த நான் எப்படியும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஓவர் பிளே பண்றாங்க. பிளே பண்ணலாம், இடத்த யூஸ் பண்றதுக்காண்டி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் மச்சான், ஐடியா நிறைய கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா ஓவர் பிளேன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தப்பு. அது வந்து உன்னை ஈஸியா கீழே தள்ளி போட்டுரும். அதுதான் ஜாக்லின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும்தான், நான் தான் அப்படின்னு பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த இன்னொரு தரமான சம்பவ வீடியோல பார்க்கலாம்.